தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரெனோ ட்ரைபர் 2025 லான்ச்சில் இருக்கோம். இப்போ நம்ம கூட ரெனோ இந்தியா நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் வெங்கட்ராம் மம்மினப்பள்ளி சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ட்ரைபர் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்த டைம் கொண்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பழைய ட்ரைபருக்கும் இந்த புது ட்ரைபருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புது லோகோவோட வருது. அது இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல். அது நிறைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 21 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் அது ஃப்ரம் லோவர் வேரியன்ட் டு அப்பர் வேரியன்ட் எல்லாத்துலேயுமே அந்த 21 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக போட்டிருக்கோம், சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ தட் இஸ் அ பிக்கஸ்ட் சேஞ்ச் விச் வில் மேக் ஷோர் கி நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளதே இல்லை, ஈவன் பெடஸ்ட்ரியன் அவங்களதையும் சேஃப்டி பார்க்கணும். ஸோ எல்லாம் சேஃப்டி பேக்காக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா இந்த வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சரும் போட்டிருக்கோம். யார்ட்டுமே இது இல்லை இந்த செக்மெண்ட்ல. ஸோ பேக்ட் அப் வித் ஃபீச்சர்ஸ், பேக்ட் அப் வித் சேஃப்டி. சார் இதில் மெக்கானிக்கலாக சேஞ்சஸ் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக்ஸ் என்னன்னா வண்டியில் பவர் இல்லை, இந்த மாதிரி டர்போ இன்ஜின் 1 லிட்டர் கைகரில் ஏற்கனவே இருக்கு. பட் அதில் ஏன் சார் இதில் கொண்டு வர முடியல? உங்களால் கொண்டு வந்திருந்தா இன்னொரு வேரியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கும். ஏன்னா பவரில் 7 பேருங்கும் போது கொஞ்சம் பவர் அதிகம் தேவைப்படுது. ஸோ அதுதான் கேட்குறாங்க. அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது சொல்ல முடியும். நம்பர் 1 இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஸ்பேஸ். ஓகே, sub 4 மீட்டரில் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. 7 பேர் லாஸ்ட் ரோ கூட கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேக்கேஜிங்கில் உங்களுக்கு இந்த இன்ஜின் ரூமில் இந்த இன்ஜின் தான் உங்களுக்கு ஹவுஸ் ஆகும். அதுதான் கிரிட்டிக்கல். இப்போ இதில் நான் பெரிய இன்ஜின் போட்டால் இடம் பத்தாது, இல்லாட்டி ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ இந்த பேலன்சிங்காக உங்களுக்கு இந்த இன்ஜின் தான் இருக்குது. நம்ம ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜின் போனோம்னா ஸ்பேஸ் ஜாஸ்தி வேணும், இங்கே ஸ்பேஸ் ஜாஸ்தியாக கூட்டினோம்னா அங்கே குறையும். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது வெரி வெரி வெல் இன்ஜினியர்டு வண்டி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னால தான் இது இந்த இன்ஜினும் இந்த கான்ஃபிகரேஷனில் இது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ ரெனோ இந்தியாவுக்கு இந்தியா வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது சார்? 2023 5400 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதில் வந்து நாங்கள் அப்போ சொன்னோம் நாங்கள் 4 வண்டி லான்ச் பண்ண போகிறோம் 2023 February. அது இப்போ ப்ராசஸில் இருக்கு. 5400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி அதோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, வித் அ நியூ லோகோ வித் நியூ ஃபீச்சர்ஸ். இன்னும் 3 வண்டி வரப்போகுது இன்னும் 2 வருஷத்துக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்களோட கமிட்மெண்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து நாங்கள் டிசைன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ஃப்ரான்ஸோட அதுக்கப்புறம் இதுதான் உலகத்திலே பெரிய டிசைன் ஸ்டுடியோ சென்னையில். ஓகே, 3வது நாங்கள் பிளான்ட் 100% அக்வயர் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த 3 இல்லாமல் எல்லா டீலர் நெட்வொர்க்கையும் சென்னையில், நம்ம சென்னையில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் நம்பர் 1 ஆர் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 2030 ஃபார்மேட்டுன்னு சொல்லுவோம். வேறு எங்கேயுமே ஓப்பன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதே நம்ம சென்னையில் குன்ட்டை. ஸோ நீங்கள் போனாங்க நீங்கள் பார்க்கலாம். மும்பையில் ஓப்பன் பண்ணுறோம். இது 350 டீலர் நெட்வொர்க் எங்கள்கிட்ட இருக்கோ, டச் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் இம்ப்ளிமெண்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு பண்ணுறோம்? பிகாஸ் வி பிலீவ் இன் இந்தியா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மார்க்கெட் இஸ் க்ரோயிங் மார்க்கெட், பொட்டென்ஷியல் இருக்குது. அது இல்லாமல் ஏஜ் குரூப் நீங்கள் பாருங்கள், ஏஜ் குரூப் 65% உங்களுக்கு 35 கீழே இருக்காங்க. ஸோ தேர் ஆல் அவர் கஸ்டமர்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ்னால இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வி ஆர் போல்ட்லி புட்டிங் லாட் ஆஃப் investments in the plant as well as in the product together. சென்னை மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ரெனோ வந்து அக்வயர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெசிஷன் மேக்கிங்லாம் எவ்வளோ குயிக்காக இருக்கும்? ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் எந்த விதத்தில் சார் மாறுது? வெரி குட். இப்போ நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தட் பூரா இந்தியாவுக்கு ஒரு சிஇஓ, ரெனோ குரூப் இந்தியா சிஇஓ, அவர் வந்து 1 செப்டம்பர்லேருந்து ஆஃபீஸ் எடுக்க போகிறார். இது பண்ணதே அந்த ஃபாஸ்ட் டெசிஷன், யுனைடெட் டெசிஷன் எல்லாம் டெக் சென்டர், மேனுஃபேக்சரிங், கமர்ஷியல் எல்லாமே ஒன்றா இருந்து ஒரு லீடர்ஷிப் கீழே இருந்தேன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுக்க முடியும், ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த ஆக்ஷனும் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ வெறும் சும்மா பிளான்ட் எடுத்ததோ இல்லாட்டி டிசைன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு 1 லீடர்ஷிப் கான்செப்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். சார் ரீசெண்டாக டிசைன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணீங்க. ஸோ அது வந்து குளோபல் பிராண்ட்ஸ்க்கும் சேர்த்து அங்கே டிசைன் பண்ணுறாங்களா, இல்லை இந்தியன் பிராண்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணுறாங்களா? ஸோ அதோட ரோல் என்ன சார் இருக்குது? ரெனோ குரூப் டிசைன் பண்ணுவோம். குளோபல் பிராண்ட்ஸ்னு நீங்கள் சொன்னது வந்து மிச்சம் அவுட் சைட் பிராண்ட் இல்லை, ரெனோ இந்தியா, ரெனோ அவுட் சைட். இப்போ ஃப்ரான்ஸ் வந்து R5 ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சென்னையில் தான் பண்ணது. ஓகே, 100%.
அப்புறம் ஃப்ரான்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணல, அது ஃப்ரான்ஸில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா. சார் இப்போ 2027க்குள்ள மார்க்கெட் ஷேர் வந்து 5% கொண்டு வரதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு சார்? ஸ்ட்ராட்டஜிஸில் அப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாது. எங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எங்கள்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இங்கே லான்ச் பண்ணுறோம். ஓகே. ஃபர்தர் மோர் எங்களுக்கு 3 more ப்ராடக்ட்ஸ் லான்ச் இருக்கு. ஸோ ஆக்சுவலி தட் ஷுட் ஒர்க் ஆன். சார் டஸ்டர் பிக்ஸ்டர்லாம் வந்து லான்ச் பண்ணுறதா பேசப்படுது. ஸோ உங்களோட டேக் அதில் என்ன சார்? நாங்கள் B+ ஒரு CSUV லான்ச் பண்ணுறோம். ஓகே. பேர் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். சார் லாஸ்ட் கொஸ்டின், இந்த ஹைபிரிட் எலக்ட்ரிக் EVs இதெல்லாம் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கனாலும் ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அது கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்? டெஃபினட்டாக நாங்கள் எங்கள்கிட்ட பிளான்ஸ் இருக்குது. பிளான்ஸே இல்லை, யூரோப்பில் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நாங்கள் அடாப்ட் தான் பண்ணணும். ஸோ எப்போ டைம் இருக்கோ நாங்கள் அப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸை கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவோம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.